அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் நினைத்தது எதுவானாலும் சரி அது உடனே நடக்க இந்த நம்பரை ஒரே ஒரு முறை எழுதி உங்கள் மணிப்பர்சில் வைத்து விடுங்கள், பிறகு நடப்பதை பாருங்கள். நம்ம யூடியூப் சேனல்ல நினைத்தது நடப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு தாந்திரிகம் கலந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். தாந்திரிகமும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடும் சேர்ந்து இருக்கிறதுனால ஏதோ காம்ப்ளெக்ஸா இருக்குமா, அதாவது கடினமா இருக்குமான்னு நீங்க யோசிக்க வேண்டாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தாங்க. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிக மிக எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் இன்ஸ்டன்டா இமீடியட்டா நமக்கு பலன்களை கொடுக்கக்கூடியவை. அதிலும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட் ஒரே ஒரு நாள் மட்டும் தான் ஒரே முறை பயன்படுத்த போறோம். சோ ரொம்பவுமே சிம்பிளான டெக்னிக் இது. நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் யாருமே நீங்க தவற விடாதீங்க. இந்த தாந்திரிகம் கலந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். பொதுவாகவே தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள் இவை அனைத்தும் கூட பார்த்தோம்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் உடைய ஒரு பார்ட் தாங்க. மனதின் ஆற்றலை கொண்டு ஒரு குறிப்பிட்ட பொருளையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நபரையோ நம்ம ஈர்க்கிறோம் அப்படினாலே அது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் தாங்க. தாந்திரிக முறைகள் மற்றும் மந்திர ஜபங்கள்ல கூட பார்த்தோம்னா மனதின் ஆற்றலை தான் அதிகமாக நம்ம பயன்படுத்துறோம். சோ இதெல்லாம் கூட லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் கீழே வருவது தாங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். நோட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம், முதலில் ஒரே ஒரு கோரிக்கைக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணுங்க. அட் பிரசன்ட் ரைட் நவ் உங்களுக்கு எது முக்கியமான தேவையோ அல்லது முக்கியமான கோரிக்கை இருக்கோ அதற்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணுங்க. அந்த கோரிக்கை நிறைவேறினதற்கு பிறகு அடுத்த கோரிக்கைக்காக இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். அதே போல குறிப்பிட்ட கோரிக்கைகளுக்காக மட்டும்தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. ஏன்னா நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் நிறைய பணவசிய முறைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சோ பணம் தொடர்பான விஷயங்களுக்கு மட்டும்தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. உங்களுடைய நியாயமான கோரிக்கை என்னவானாலும் சரி, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு நமக்கு தேவைப்படுவது ஒரே ஒரு பொருள் மட்டும் தாங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் ஏஞ்சல் நம்பர் மற்றும் நம்முடைய கோரிக்கையை எழுதுவதற்கு ஒரே ஒரு பிரியாணி இலை நமக்கு தேவை. பிரிஞ்ச இலைன்னு கூட நம்ம சொல்லுவோம், இங்கிலீஷ்ல பே லீஃப். ஓரளவிற்கு கிழியாத, ஓட்டைகள் இல்லாத நல்ல இலையாக பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் இலை இருந்தால் கூட போதும். இந்த பிரியாணி இலைக்கு வசிய சக்தி மிகவும் அதிகம். இந்த இலையில் நாம் எழுதக்கூடிய வார்த்தைகளுக்கு வசிய சக்தி பெருகி பல மடங்காக பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதனால தாங்க பிரியாணி இலையில் எந்த ஒரு வார்த்தையை நம்ம எழுதினாலுமே அதில் மிகவும் கவனமாக இருக்கணும். ஏன்னா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பிரியாணி இலையில் கடன் தீரணும், நோய் தீரணும், அடகு வைத்த நகையை மீட்கணும்னு எழுத சொல்றாங்க. அப்படி எழுதவே கூடாதுங்க. பிரியாணி இலையில் நாம் எழுதக்கூடிய வார்த்தைக்கு சக்தி பெருகும்னு பார்த்திருந்தோம். சோ அந்த இலையில் கடன், அடகு, நோய் போன்ற வார்த்தைகளை நம்ம எழுதினோம்னா அது இன்னமும் அதிகமாக பெருகத்தான் செய்யும். சரிங்க, அப்ப கடன் பிரச்சனை தீரணும் அல்லது அடகு வைத்த நகையை மீட்கணும், இதற்கு எப்படி எழுதணும்னு கேட்டீங்கன்னா இந்த பிரச்சனை தீர்வதற்கு நமக்கு தேவைப்படுவது பணம் தாங்க. பணம் அப்படின்றது பாசிட்டிவான வார்த்தை. சோ கடன் தீர அல்லது அடகு வைத்த நகையை மீட்க எவ்வளவு பணம் தேவையோ அந்த பணத்தை பெற்று விட்டதாக அல்லது பெறுவதாக நம்ம எழுதணும். உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் இருந்தால் கடன் பிரச்சனை தீரும் அல்லது அடகு வைத்த நகையை மீட்க முடியும்னா 5 லட்சம் ரூபாயை நான் பெற்றுவிட்டேன் அல்லது 5 லட்சம் ரூபாயை நான் பெறுகிறேன், இப்படி நீங்க எழுதணும். கடன், அடகுன்ற வார்த்தைக்கு பதிலாக பணம்ன்ற வார்த்தையை நம்ம எழுதும் போது பணம்ன்ற வார்த்தைக்கு வசிய சக்தி பெருகி அது பணத்தை ஈர்க்கும். சோ பிரியாணி இலையை பயன்படுத்தி நீங்க எந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணாலும் இப்ப நம்ம பார்த்த விஷயத்தை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எதிர்மறையான, அதாவது நெகட்டிவ் வேர்ட்ஸ் நம்ம பயன்படுத்தவே கூடாதுங்க. சரிங்க, இந்த மெத்தடுக்கு ஒரு பிரியாணி இலை நமக்கு தேவை. இந்த இலை கிடைக்காதவங்க நீங்க அரச மர இலையை
இலையை கூட எடுத்துக்கலாம். அரசமர இலைக்கும் தெய்வீக சக்தியும் வசிய சக்தியும் அதிகம். சிட்டில இருக்கிறவங்களுக்கு கூட கோவில்களில் இந்த இலை சுலபமாக கிடைக்கும். ஒரே ஒரு இலை நமக்கு போதும். இந்த அரசமர இலையை எடுக்க போறவங்க சாயங்காலம் 6 மணிக்குள்ளாக நீங்க எடுக்கணும். கோவில்களில் இருந்து எடுத்தாலும் சரி அல்லது ரோட் சைட்ல இருந்து எடுத்தாலும் சரி, சாயங்காலம் 6 மணிக்குள்ளாக அரசமர இலையை நம்ம பறிக்கணும். கீழே உதிர்ந்திருக்கக்கூடிய இலையை நம்ம எடுக்க கூடாதுங்க. மரத்திலிருந்து ஃப்ரெஷ்ஷா தான் நம்ம எடுக்கணும். பிரியாணி இலையும் எங்களுக்கு கிடைக்கல, அரசமர இலையும் எங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்றவங்க நீங்க பேப்பர்ல இப்ப நம்ம பார்க்க போகும் நம்பரை எழுதுங்க. ஒயிட் கலர் அன்ரூல்டு பேப்பர், அதாவது கோடு போடாத வெள்ளை நிற பேப்பரை நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நாம் எழுதுவதற்கு கிரீன் கலர் பெண்ணை தாங்க பயன்படுத்தணும். கிரீன் கலர் பென் கிடைக்காதுன்னு சொல்றவங்க மட்டும் ப்ளூ கலர் பெண்ணை நீங்க யூஸ் பண்ணுங்க. கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணலாம். ஓரளவிற்கு டார்க்கா எழுதக்கூடிய பெண்ணாக பார்த்து எடுத்துக்கோங்க. சக்தி வாய்ந்த ஏஞ்சல் நம்பரை இந்த மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஏஞ்சல் நம்பர் அப்படின்றது சக்தி வாய்ந்த எண்களுடைய ஒரு கூட்டமைப்பு. டபுள் டிஜிட்ல இருந்து 20 டிஜிட்ஸ் வரைக்கும் இந்த ஏஞ்சல் நம்பருடைய சீரிஸ் இருக்கும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஏஞ்சல் நம்பருடைய பலன் என்னன்னு பார்த்தோம்னா, மனதார நாம் ஆசைப்படக்கூடிய விஷயங்களை உடனடியாக நிறைவேற்றி தரக்கூடிய சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நம் கண்முன்னே விரிவடைய வைக்கும். எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இதை நீங்க எழுதலாம். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா, எந்த நேரத்துல நீங்க ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரத்துல எழுதுங்க. நீங்க ரொம்ப பரபரப்பா பிஸியா இருக்கக்கூடிய நேரத்துக்கு நடுவுல இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாதீங்க. முடிந்தவரை ஒரு தனிமையான இடத்துல உட்கார்ந்து நீங்க எழுதுங்க. அல்லது கொஞ்ச நேரத்திற்கு உங்களை யாரும் தொந்தரவு செய்யாம பார்த்துக்கோங்க. அமைதியான மனநிலையில் நம்முடைய ஆழ்மனம் ஒரு விழிப்பு நிலையில இருக்கும். அந்த நேரத்துல இந்த மெத்தடை யூஸ் பண்ணும் பொழுது இன்னமும் வேகமாக நமக்கு பலன்கள் கிடைக்கும். சரி வாங்க, எப்படி எழுதணும்ன்றத பார்க்கலாம். நீங்க வச்சிருக்கக்கூடிய பிரியாணி இலை அல்லது அரசமர இலை அல்லது பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. முதலில் 1133 1133 இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்க எழுதணும். அந்த ஏஞ்சல் நம்பர் கீழே பிரபஞ்சத்திற்கு நன்றின்னு எழுதுங்க. இப்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதற்கு கீழே, அதாவது பிரபஞ்சத்திற்கு நன்றின்னு நீங்க எழுதுறீங்க பாருங்க, அதற்கு கீழே இடம் இருந்தால் நீங்க எழுதுங்க. அல்லது இலையை திருப்பி கூட நீங்க எழுதலாம். அந்த இலை அல்லது பேப்பரின் பின்பக்கத்துல கூட நீங்க கோரிக்கையை எழுதலாம். நான் ஒரு உதாரணத்திற்கு எழுதியிருக்கேங்க. 5 லட்சம் ரூபாய் இப்ப பணம் வேண்டும்னா 5 லட்சம் பெற்றுவிட்டேன், இப்படி நீங்க எழுதணும். அல்லது 5 லட்சத்தை நான் பெறுகிறேன், இப்படியும் நீங்க எழுதலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பெறுகிறேன் அல்லது பெற்றுவிட்டதாக இப்படி தாங்க எழுதணும். 5 லட்சம் எனக்கு வேண்டும், 5 லட்சம் எனக்கு தேவை, இப்படி எழுதக்கூடாதுங்க. வேண்டும், தேவை, நடக்கணும், இது போல ஃபியூச்சர் டென்ஸ்ல எதிர்காலத்துல வாக்கியம் இருக்கக்கூடாதுங்க. சில உதாரணங்கள் கூட நான் சொல்றேங்க. இப்ப உத்தியோகம் தேடிக்கிட்டு இருக்கிறவங்க, எனக்கு நல்ல வேலை கிடைத்தது, நான் எதிர்பார்த்த வேலை கிடைத்தது, அல்லது நல்ல வேலையை நான் பெற்றுவிட்டேன், இப்படி நீங்க எழுதணும். திருமண தடை இருக்கிறவங்க, மனதிற்கு பிடித்தமான வரன் அமைந்து விட்டது, மனம் விரும்பிய மன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இது போல நீங்க எழுதணும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கிறவங்க, என் கணவருடன் நான் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் மனைவியுடன் நான் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இது போல நீங்க எழுதணும். உடல் ரீதியான நோய்கள் இருக்கிறவங்க, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அல்லது நான் பூரணமாக குணமடைந்து விட்டேன், இது போல நீங்க எழுதலாம். அதே போல தமிழ்ல மட்டும்தான் எழுதணும்னு கிடையாதுங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளா இருக்குமோ அந்த மொழியில நீங்க எழுதலாம். திரும்பவும் சொல்றேங்க, ஏஞ்சல் நம்பர் மற்றும் பிரபஞ்சத்திற்கு நன்றி இதை மட்டும் ஒரு பக்கத்துல எழுதிட்டு கோரிக்கையை இலையின் பின்னாடி கூட நீங்க எழுதலாம். ஏன்னா ஒரே சைடுல எழுதுறதுக்கு இடம் பத்தாது. கொஞ்சம் பெரிய இலையாக எடுக்க போறவங்க நீங்க ஒரே பக்கத்துல கூட எழுதலாம், தவறு கிடையாதுங்க. சோ எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கோ அது போல நீங்க எழுதிக்கோங்க. எழுதி முடிச்சிட்டு அந்த இலை அல்லது பேப்பரை நீங்க மணி பர்ஸ்குள்ள வச்சுக்கோங்க. லேடிஸா இருந்தீங்கன்னா நீங்க ஹேண்ட்பேக்ல கூட வச்சுக்கலாம். அல்லது வீட்டின் பூஜை அறையில சுவாமி படத்திற்கு பக்கத்திலையும் நீங்க வைக்கலாம். நேரம் கிடைக்கிறப்ப ஒரு 2 நிமிஷம் அதை எடுத்து நீங்க பாருங்க. வேறு எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம். டைம் கிடைக்கிறப்போ, டெய்லி கூட கிடையாதுங்க, உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குமோ ஒரு 2 நிமிஷம் அந்த இலையை எடுத்து பாருங்க. அதுல எழுதி இருக்கிறத நீங்க படிங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுடைய அந்த கோரிக்கை மின்னல் வேகத்தில் நிறைவேறும். உங்கள் கோரிக்கை நிறைவேறினதற்கு பிறகு அந்த இலையை நீங்க எரிச்சிடுங்க. வீட்டுக்குள்ள வச்சும் நீங்க எரிக்கலாம் அல்லது வீட்டுக்கு வெளியே வச்சும் நீங்க எரிக்கலாம். எரிச்சிட்டு அந்த சாம்பலை
காத்துல தூவி விட்டுருங்க. எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்துல வேணாலும் நீங்க எரிக்கலாம். ஆனால் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறினதற்கு பிறகுதாங்க நீங்க எரிக்கணும். அதற்கு பிறகு இன்னொரு கோரிக்கைக்காக இதே மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு கோரிக்கையும் முடிந்ததற்கு பிறகு அடுத்த கோரிக்கைக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.